ஹாய் டியர், டுடே வந்து ஜிமினாவோட எஃப்எஃப் இருக்குல்ல. ஸோ அதோட பேலன்ஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஷீஸ் மை செகண்ட் வைஃப், ஓகேங்களா? ஸோ அந்த எஃப்எஃபோட பேலன்ஸ் பார்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இதை ஃபைனல் பார்ட். ஓகே டே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, சாரா வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிட்டே இருப்பீங்களா அந்த குழந்தை தூக்கி வச்சுட்டு, அதனால ஜக்கில் இந்த தண்ணி எடுத்து உங்கள் மூஞ்சிலே ஊற்றிருப்பா. ஸோ அப்படியே வந்து அது மாதிரி போதெல்லாம் தெளிஞ்சு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஜிமின் வீடு, அதாவது ஜிமின் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல, அப்படி பேன் நின்ட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். உங்களுக்கு ஜிமினை பார்த்ததுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. உங்களால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ திரும்ப அவரே பார்த்தா எப்படி இருக்கும்? அதுவும் கையில் குழந்தை வேறு. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் மில்லியன் பீஸாக உடஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க போங்கடா, அப்படி தான் இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல அமைதியாக அப்படி தலையை குடிச்சிட்டு சரா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் கேட்குறேன், என்ன ஆன்சர் பண்ணாமல் போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சார் வந்துட்டு சாரிங்க, அவளுக்கு கொஞ்சம் இன்னும் கேராக இருக்கும் போல இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ இந்த பக்கம் அந்த குட்டி பையன் இருக்கால, உங்களுக்கு டவல் எடுக்க போயிருப்பா, உங்கள் மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு டவல் எடுத்து வந்து மம்மிக்கு தொடச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ப்புலேயே மனைவிட்டு போயிருந்துருப்பான். ஏன்னா சாரா மேலே அவனுக்கு செம கடுப்பாக இருந்திருக்கும். சரி முதல்ல டவல் எடுத்து வருவோன்னு போனான். பையன் திரும்பி டவலோட வரான். அதுவும் டவல் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வரான். பெருசாக இருக்குது, அவனோட பெருசாக இருக்குது. வந்து பார்த்தா ஆளை காணோம். டாடி மம்மி எங்கே அப்படின்னு கேட்குறான். அது உனக்கு மம்மி இல்லைடா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி கூப்பிடக்கூடாது, தப்பு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தப்பு? அவங்களே என்ன பையன் தானே சொன்னாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? என் மம்மி எங்கன்னு பயங்கரமாக அப்படி கீழே உருந்து பிறந்து அழுதுட்டு இருக்கிறான். ஸோ ஜிமின்க்கு அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி அவன் இருந்ததே கிடையாது. அந்த குட்டி பையன் இதுக்கு முன்னாடி அதிகமாக சிரிக்க மாட்டான், அதிகமாக பேச மாட்டான், யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். ஒரு மாதிரி சாந்தமாகவே தான் இருப்பான். துணி விளையாட மாட்டான், ஒரு மாதிரி அமைதியாகவே இருப்பான். ஆனால் உங்ககிட்ட மட்டும் நேற்று ஃபுல்லாகவே அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு அவன் அந்த அளவுக்கு சிரிக்கிறதே ஜிமின் அன்றைக்கே தான் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரியே இருக்குது. என்னோட பையனுக்கும் அம்மா இருந்திருந்தா வந்து நல்லா இருந்திருப்பான்ல. ஸோ அவனை ரொம்பவே அம்மா இல்லாமல் கஷ்டப்படுத்திட்டேனோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஒருத்தலாகவே இருந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சாரா அவங்களை கூட்டு போயிட்டு இருக்கால, நீங்கள் வாயே பேசல, அமைதியாகவே வந்துட்டு இருக்கிறீங்க. சாரா பார்க்குறா, ஓகே வாடி நீன்னு கேட்குறா. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் சாரா அப்படி உங்களே பார்த்துட்டு இருக்கவும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறது அவளுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக விட்டாரா. அப்படி 2 பேர் ரூமுக்கு போகிறீங்க. போனதுமே சாரா உள்ளே போயிருப்பாள். ஸோ சாரா உள்ளே போனதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாரா நான் கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அவள் இருடி நானும் வரேன்னு திரும்பி வரதுக்குள்ளே உங்களை ஆளை காணும், எங்கே போய்ப்பான்னு வேறு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உங்களை தேடிட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக அந்த ஒரு பார் இருக்குல்ல, ஸோ அந்த பாருக்கு தான் போகிறீங்க. காலையில் போனவங்க ஈவினிங் ஆகுதுட்டு அந்த பார் விட்டு வெளியே வரல, அப்படியே குடின்னு குடிச்சிட்டே இருக்கீங்க. அவளும் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு வேளை அந்த பார்க்கே போயிட்டாலும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பார்க்கு வரா. ஸோ வந்து பார்த்தா அங்கே நீங்கள் தான் எப்படின்னா பயங்கரமாக அந்த டேபிள் மேலே ஏறி மல்லாக்கப்படுத்திட்டு அப்படியே 2 கை 2 காலை போட்டு ஆட்டிட்டு இருக்கிறீங்க. 2 கையிலேயும் பாட்டில் வேறு. சாரா வந்துட்டு உள்ளே வரா, அவங்கள கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை எங்கேயாவது இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர அவங்கள தூக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. இதில் பாட்டு வேறு, அவன் பறந்து போனானே அப்படின்னு இழுக்கிறீங்க. அவன் வந்துட்டு எங்கடி போனான், வாடி போகலாம் அப்படிங்கிறா. என்ன மறந்து போனானே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறீங்க. அவன் வந்துட்டு உன்னை அவன் நினைக்கவே ரெடி, நினைச்சாதாண்டி மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், நினைத்தால் தானே மறக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் பயங்கரமாக கிராக் ஆகுது. அந்த பாட்டை அப்படியே கொலை பண்ணி பாடிட்டு இருக்கிறீங்க. அவள் இதுக்கு மேலே நம்ம வாயை திறக்கூடாது, எதாவது பேசினாலும் பாட்டாக பாடுறான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தோளில் வந்துட்டு கையை எடுத்து போட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஸோ உங்களை ரோட்டில் இப்படி இழுத்துட்டு போக போக பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டு காரில் வந்திருக்கும். அப்படியே வந்துட்டு அங்கங்கே தேடிட்டு கேப் பிடிச்சி தான் வந்திருப்பா. அவசரத்தில் கார் எடுக்காமல் வந்திருப்பா. ஸோ இப்போ கேப் பிடிச்சி தானே போகணும், கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கொடுன்னு பூந்து ஓடுறீங்க. நடு ரோட்டில் கிரீன் சிக்னல் போட்டிருக்காங்க, உள்ளே பூந்து ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் டக்குன்னு ஓடி வந்து உங்களை இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் நிற்க வச்சாரா. ஸோ கரெக்டாக கேபும் வருது. நீங்களும் வந்துட்டு அப்படியே சரி ஓகே ஏறிக்குவா அப்படின்னு நினச்சி உள்ளே தூக்கி உட்கார வச்சா அந்த பக்கம் கதவை திறந்துட்டு ஓடிடுறீங்க. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு சாராக்கு அப்படி தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப சாரி அண்ணான்னு சொல்லிட்டு அந்த கேப் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அவரும் வந்து சரிம்மா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக வண்டி நிறுத்திட்டு நிற்கிறாரு. அவள் அப்படியே உங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் ஒரு பாட்டில் அதாவது ஒரு பாட்டில் இருக்குல்ல, ஸோ பாட்டில் சரக்கு அதை எடுத்து அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி, இல்லை கண்ணி குட்டின்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழஞ்சு ஏதோ பாட்டு பாடிட்டு அப்படியே காலை இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு நடு ரோட்டில் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவள் அப்படியே ஓடி வரா. அவள் ஓடி வந்து பார்த்துட்டு ஓடி பிடிச்சி விளாட்லாமா, ஓடிட்டு அப்படியே நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. அவங்கள துரத்துறதா நினச்சி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. அவளால் முடியல. ஆனால் அப்படியே குடுக்குன்னு ஓடுறீங்க. அவள் எப்படி ஓடி வருவா. ஸோ வந்துட்டு அந்த டிரைவர் அண்ணா இருப்பாங்கள்ல கேபு, ஸோ அவங்கக்கிட்ட கூப்பிட்றா. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அவளை பிடிக்கிறதுன்னு கேட்கவும் அவங்களும் ஓடி வராங்க. நடு ரோட்டில் இந்த மாதிரி ஓடி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ திரும்பி பார்த்தா 2 பேர் தோத்துறாங்க. 2 பேர் சேர்த்து ஒருத்தர் தோத்துறீங்களா? துரத்து என்ன முடிஞ்சா பிடிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டில் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வராங்க. 2 பேர், அதாவது காலை 2 காலை அவன் பிடிச்சிக்கிறா. ஸோ கை 2 அவங்க பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து காருக்குள்ளே போட்டா, என்னடா கடத்திட்டு போகிறீங்களா? சாரா நீ ஆடியது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறீங்க.
உங்களால போட்டு அழுத்தி பிடிச்சி உட்காந்துட்டு ஆனால் நான் சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டீங்க. ஸோ அவரும் சீக்கிரம் வண்டி எடுத்தாரு. ஒரு வழி அவங்க வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் கீழே இறங்கி உங்களால் நடக்க முடியல. ஸோ அந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவன் நல்ல மனசன் போல் உங்களுக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாரா வந்துட்டு ஐயோ தேங்க்யூங்க தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்லம்மா போயிட்டு வா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாரு. அப்போ போய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்கள ரூம் கூட்டி வந்து படுக்க வைக்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏண்டி ஏண்டி எனக்கு முடி இப்படி நடக்குது, ஏண்டி திரும்பவும் வந்தான் அப்படிங்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, யாராவது வெளில போகிறாங்க வராங்க அது அவங்க விருப்பம் அப்படின்னு சாரா சொல்கிறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு அது எப்படி அவன் இங்கே வரலாம், எப்படி இங்கே வரலாம், அதுவும் ஏன் முன்னாடி திரும்ப திரும்ப ஏன் வரான், அவனால் நான் ஆல்ரெடி 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோமா பேசிட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குறா இப்போ தான் அழுதா, இப்போ கோமா பேசுகிறாளேன்னு. ஸோ திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ ஏண்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அவங்கள அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. இப்போ அப்படியே விடியுது. ஸோ விடியிறப்போ உங்களுக்கு வந்துட்டு கால் வருது. நீங்களும் வந்துட்டு அப்படியே எடுத்து ஹலோ அப்படின்னு தான் சொல்கிறீங்க. உடனே ஆயாயோ வயனு அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு. யார் அது காலங்காத்தால பேர் வைக்கிதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பர் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா தான். என்ன காலங்காத்தால பேர் வைக்கிது இந்த மம்மின்னு சொல்லிட்டு, ஏம்மா எதுக்குமா இப்படி காலங்காத்தால பேர் வச்சுட்டுக்கன்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னால் வீட்டுக்கு வர முடியாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல என்னால் அங்கே வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க உடனே ஐயோ என் புருஷனுக்கு நெஞ்சு வலி வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும், அதுவா ஐசியூவில் அட்மிட் பண்ணிக்கிறேன், நீ நெஞ்சு வலி ஒத்துக்காருக்கு வாடி 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீ பேசுறது போல எனக்கு நிஜமாலே ஃபீல் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயோ யாராவது இதில் விளையாடுவாங்களா, வாடி ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்போவே கிளம்பி வாடி, டிக்கெட்லாம் நான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. டிக்கெட்லாம் போட்டியா போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ ஏன் வீட்டுக்காருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு கத்துறாங்களா, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. நெஞ்சு வலியாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அது இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்கெல்லாம் போய் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நிஜமாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும், இதில் யாராவது விளையாடுவாங்களா, சீக்கிரம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நீ எங்கே வர அப்படின்னு கேட்குறீங்க. நானா அப்புறம் நான் இல்லாமல் நீ எப்படி அப்படின்னு கேட்கும். ஆமாம் எந்நேரம் மட்டும் ஓட்டிகிட்டே இருக்க முடியுமா, நீ ஒழுங்காக வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா, இங்கே வேலை தலைக்கு மேலே கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளம்புறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா, ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம், இதுக்கு மேலே இங்கே இருந்து அப்படின்னா பையன் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதாவது திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அதை வாழை விடவே மாட்டேங்குது. டாடி மம்மிங்கன்னு சொல்லவும், மம்மி பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கிளம்பவே ஆரம்பிக்கிறான். ஸோ சும்மா கிளம்புன்னு சொன்னால் கிளம்ப மாட்டேன்ட்டான். மம்மி பார்க்க போகிறேன்னு சொன்னது உடனே அவனும் வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பிட்டான். எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு சமத்தா வேலை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டீங்க. ஸோ சாரா தான் ட்ராப் பண்ணுறா. ஸோ சாரா ட்ராப் பண்ணிட்டு அவள் கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு. இப்போ நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு போர்டிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கே போயிட்டீங்க. ஆனால் வந்து ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. நீங்கள் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் 2 சீட் வந்து காலியாக தான் இருக்குது. யாரும் வந்து உட்காரல. ஆனால் ஃப்ளைட் இன்னும் எடுக்கலையா, எல்லாரும் வந்துட்டு லேட் ஆகுமான்னு கேட்குறாங்க. இல்லைங்க வந்துட்டு பேசஞ்சர் வரணும். ஸோ 2 பேர் வந்துடுவாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாராவது இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கடுப்பாவாங்களா. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் லேட் ஆயிருக்கும். அதுவும் இல்லாமல் முக்கியமான கிளைண்ட்டுன்னு வேறு இவங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. சரி ஓகே என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் உள்ள அந்த ஹேரஸ்ட்டை பேசுவாங்கள்ல இந்த சீட் அப்படிங்கிற மாதிரி சீட் நம்பர் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஓ நம்ம சீட் தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே கொடட்டை மட்டும் விடக்கூடாது, நல்லா ஆளாக பார்த்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 செகண்ட் அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படியே அவங்க இங்கே வராங்க. ஸோ வந்து ஒரு குழந்தைய வந்து இறக்கி அந்த சீட்டில் நிற்க வச்சுட்டு பேகை வந்து மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அப்படி திரும்புறான். ஸோ திரும்பி பார்த்தது மம்மி அப்படிங்கிறான். யார் அது, இந்த வாள் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்க, இவங்களா அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு டேடி சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க அப்படியே ஜிமின் பாக்குறீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு திரும்பி அப்பதான் பார்த்துருப்பாரு. அவர் அப்படியே ஹேண்ட்ஸ்அப் பண்ண மாதிரி நின்று இருக்காரு. பேக் வந்துட்டு மேலே வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மேலே வைக்கிறப்ப எப்படி கை மேலே வச்சிருப்போம் அதே மாதிரி அதே பொசிஷன் நின்று உங்களை அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் சமஷாக்கோட ஜிமினை பார்க்குறீங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. அது 5 வருஷம் கழிச்சு, அது குழந்தையோட. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கண்ணால் கலங்குது. இருந்தாலும் அதை காட்டிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தாக உட்காந்துருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, ஏன் இந்த பொண்ணுக்கு நம்ம பார்க்குறப்பெல்லாம் கண்ணு கலங்குது அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல. அந்த குட்டி பையன் மட்டும் உங்ககிட்ட வந்துட்டு மம்மி மம்மின்னு டார்ச்சர் பண்ணிட்டே காணா. அது உங்களுக்கு டார்ச்சராலாம் இல்லை. ஆனால் ஜிமின் வந்துட்டு அவனை தூக்கி கம்னு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அவன் வந்துட்டு மம்மி பார்க்க தானே கூப்பிட்டு வந்தேன், மம்மி கிட்ட வந்துட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லவும், வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் மூட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு, மம்மி டாடி வந்துட்டு உங்ககிட்ட கூட்டு வரேன்னு சொன்னாங்க, நான் கூட நம்பலை, நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எங்களுக்கு முன்னே இருக்கீங்க, அச்சோ ஐ லவ் யூ அப்படிங்கிறான். உங்களுக்கு இருபத்தில்ல, அவன் பேச ஆரம்பிச்சாவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே தூக்கி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் கரைச்சிக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே மடியில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் கேட்குறான், மம்மி நேற்று நீங்கள் எங்கே போனீங்க, அந்த பேட் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க மூஞ்சில் தண்ணி தெளிச்சிட்டாங்க, உங்களுக்கு தடைக்கு துண்டு கொண்டு வரதுக்கு உங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அதுவா மம்மி வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளில போயிருந்தேன் கோச்சிக்காத அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் திரும்பி பார்க்குறாரு, என்னடா அவன் தான் குழந்தைன்னு பேசிட்டு இருக்கானா, இந்த பிள்ளைய சேர்த்து மம்மின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்துருக்காரு. நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, நீங்கள் ஜிமினை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அந்த குழந்தை கூட பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படியே ஜிமினை இன்னும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. 2 பேரும் செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறீங்க.
ஃப்ளைட் ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தராங்க. ஸோ ஜிமின் தான் இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பீங்க. பையன் வந்துட்டு மடியில் வச்சு உட்காந்துருப்பீங்க. ஸோ சென்டர் சீட் காலியாக தான் இருக்குது. இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஜிமின் உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படி உட்காந்துருக்கிறப்போ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களா. ஸோ ஜிமினுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் ஒன்று எடுத்துக்கிறாரு. சார் உங்களோட ஒய்ஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் தானே பக்கத்தில் குழந்தை கூட விளையாடி இருக்கிறீங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. அதனால ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு இது பிடிக்காதா, வேறு ஏதாவது கொண்டு வரட்டான்னு கேட்குறாங்க. ஸோ மேடம் ட்ரிங்க் பண்ணால் எந்த லெவலில் இருப்பீங்கன்னு ஜிம்மிக்கு தான் தெரியும்ல. அதனால் வந்துட்டு இல்லைங்க மேம் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ யாரா எனக்கு வந்து வேணாம்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே பார்த்து முழிக்கிறாங்க. ஏன்னா அவர் வேணாங்கிறாரு, நீங்கள் வேணுங்கிறீங்க. அப்படி திரும்ப இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பார்த்து சொல்லுவோம். நீ யாரா அதை சொல்கிறதுக்கு மாதிரி அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறேன் என்னடா இந்த பொண்ணு நம்மளை முறைக்குதுன்னு. எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் ஒட்டுக்க எடுத்து அப்படி கல்ப்பா அடிச்சிட்டீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லை எனக்கு வேணும், நீ போதும் போதும்னு சொல்ல எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் ப்ளீஸ் கொண்டு போயிருங்க, அவங்க கிட்ட இதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்லவும் நீங்கள் அதெல்லாம் முடியாது, பே பண்ணிக்கிறேன், கொடுன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் உள்ள போயிருக்கும். ஜிமின் வந்துட்டு அப்படி தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. கடவுளே இன்னைக்கு என்ன அலப்பறை பண்ண போகிறாளோன்னு. ஸோ நல்லா ஃபுல்லாக குடிச்சங்காட்டிக்கும் எல்லாம் தலைக்கு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல் உளர ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. இன்றைக்கி மறுபடியும் மங்களா தெரியுற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு தான் அவரோட ஃபேஸ் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ போதை ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்ல. அதனால இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் திடீர்னு இந்த மாதிரி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார். நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போகணும் அதனால் வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்லை உனக்கு வீட்டுக்கு போகணுன்னா இன்றைக்கே தான் போகணுமா, என் நாளைக்கு போகிறது இல்லைனா ஏன் அடுத்த ஃப்ளைட்டில் போகிறது இல்லைடா ஏன் நேற்று போகிறது இருக்குடா இதே ஃப்ளைட்டில் நான் வரும்போதே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறீங்க. அவருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏன்டா இது மாதிரி பண்ணுறா, வழக்கம் போல் போதையில் வளருவா போலன்னு நினச்சிட்டு இல்லை அது வந்துட்டு இதான் எனக்கு இங்கே போனால் தான் மீட்டிங் அந்த மாதிரி ஏதோ வளர்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன பேசுனே தெரியல. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அவர் சட்டை காலம் இழுத்து பிடிச்சிட்டு அப்படி வந்துட்டு சொடக்கு போடுறீங்க. அவர் பார்க்குறாரு என்னடா இந்த பிள்ளைக்கு ஆச்சுன்னு. இங்கே பாரு, இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நீ வரவே கூடாது. உன்னால் ஆல்ரெடி எனக்கு அதெல்லாம் சொல்கிறேன். கடவுளே அந்த நாளெல்லாம் நான் மறக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு தலையும் புரியல வாழும் புரியல. அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு பேந்து முடிச்சுட்டே இருக்காரு. ஸோ அகைன் வந்துட்டு உங்களுக்கு குடிக்கணும் போல தோணும் போல இருக்குது. அந்த ஹேர் ஹோஸ்ட் இருக்காங்களே, ஸோ அவங்கள கூப்பிட்டு எனக்கு இன்னும் 2 கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு வாயில் வளருது உங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சரி ஓகேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் கேட்டால் கொடுத்தா நான் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டையும் வந்துட்டு அப்படியே ஒரே இதாக வச்சுட்டு ஊற்றி அடிச்சுக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நீ யாரடா அதை சொல்லத்துக்கு போதும்னு அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அந்த குழந்தை அப்படியே முழிக்குது. மம்மி ஏன் மம்மி இப்படி பேசுறீங்க, அது வந்துட்டு டேடி உங்களுக்கு ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹஸ்பண்டா, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, டே நீ எப்படா என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி ஜிமின் பார்த்து கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லைங்க அவன் விளையாட்டுக்கு சொல்கிறான், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லவும் இல்லை நான் தப்பாக தான் எடுத்துக்குவேன், அப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவன் எதுக்கு நான் அம்மனுக்கு போனான், அப்போ இவன் என் குழந்தை தானே, அப்போது என் குழந்தைன்னா நீ அப்பா நீ எனக்கு ஹஸ்பண்ட் கரெக்டு தானடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு வந்துட்டு இல்லைங்க அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வராது. இல்லை கரெக்டு தான், அவன் கரெக்டாக தான் சொல்கிறான், குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த குழந்தைட்டு ஆமாம் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த பக்கம் வா வந்து என்கிட்ட உட்காருன்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் வர மாட்டேன், நான் மம்மி கிட்ட தான் உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ வந்துட்டு நான் விட மாட்டேன் என் பையன்னு சொல்லிட்டு திரும்ப முன்னாடி நாள் நைட்டு என்ன பண்ணீங்களோ அதே அளப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. செம்மையாக வந்துட்டு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எல்லாரும் உங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அவ்வளோ ஆட்டம் 2 பேரும். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை தூங்கிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கு போல் தூங்கிட்டான் பேசி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டையாக ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான். என்ன அப்படின்னா கால் 2 தூக்கி ஜிமின் மேலே போட்டுருக்கிறீங்க. அவர் கால் தூக்கி அந்த பக்கம் போட்டு திரும்ப தூக்கி அவர் மேலேயே தப்புன்னு போடுறீங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தொலைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் தூங்கிட்டீங்க, குழந்தையும் தூங்கிட்டா. ஜிமின் மட்டும் தான் முடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சீட்டில் லைட்டாக கொஞ்சம் மெதுவாக சாஞ்சு அந்த பக்கம் அப்படியே பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி லைட்டாக கண்ணை மூடுறாரு. என்ன அப்படின்னா முன்னாடி நாள் நடந்த ஞாபகம் வச்சு பார்த்துருப்பாரு. ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு உங்ககிட்ட அம்மான்னு கேட்குறானா. ஸோ ரொம்பவே நல்லபடியாக பேசுகிறான். அது இல்லாமல் அவனுக்கு வேணும் அப்படிங்கிறது ஜிமினுக்கு புரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மேரேஜ் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களோட அம்மா இறந்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்களா அந்த கல்யாணம் ஆன பொண்ணு, அந்த குழந்தை பிறந்தப்போ இறந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் தான் அந்த குழந்தைய தனியாக வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் கல்யாணம்லாம் வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் இந்த குழந்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து கூப்பிடுது. அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கல்ல வேறு ஒரு கல்யாணம், ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுங்கள், ஆனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் என் குழந்தைக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கெஞ்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ பையன் வந்துட்டு சொன்னதும் போதும் அப்படின்ட்டு டக்குன்னு போனால வந்து பார்க்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் ஜிமின் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் உங்களையும் பார்க்குறாரு, அந்த குழந்தையும் பார்க்குறாரு. ஒரு வேளை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு இதே மாதிரி இந்த பொண்ணு மாதிரியே அவனை பார்த்துக்குவாளா,
ஒரு வேளை மற்ற இந்த சீரியலில் நிஜத்துலலாம் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளோட பையனை வந்துட்டு கஷ்டப்படுத்துவாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் பயம் எடுத்துகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைக்கு அம்மா வேணும், அவன் ஏங்குறான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அவனுக்காக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வீட்டுக்கு போயிருப்பாரு. அதாவது அதனால தான் வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்களோட அம்மா உடம்பு சரியில்லை அப்பாவுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக ஏர்போர்ட்லலாம் அதாவது ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ இறங்குறீங்க. ஸோ இறங்குறப்ப அந்த குழந்தை நீங்கள் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. உங்களோட பேக்கும் சேர்த்து ஜிமின் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறீங்க, ஜிமின் பக்கத்தில் நடந்து வரீங்க. இன்னும் போத தெரியல, ஏதோ உங்களோட ஹஸ்பண்டு குழந்தைங்க மாதிரி நினச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இதில் வர வர அவன் தூங்கிட்டு வரானா, அச்சோ எங்க பையன் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு, என்னடா ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு நம்மளோட வீடு தானே, ஏன் உன்னோட வீடுன்னு என்ன கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அப்படி இல்லை, உன்னோட வீடு எங்கேன்னு சொல்லி நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் வருது. உங்களோட அம்மா தான் அட்டன் பண்ணி ஜிமின் தான் பேசுகிறாரு. அது வந்துட்டு உங்களோட வீடு எங்கே இருக்குது, நான் எங்கே கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏதோ கேப் டிரைவர் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்ரஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணிவிட்டு ஃபோன் கையில் கொடுத்துட்டு 3 பேர் ஒரே காரில் தான் ஏறுறீங்க. நீங்கள் குழந்தைய நீங்களே தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் வந்ததுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் வரேன், நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இறங்கிறீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் கரெக்டாக உங்களோட அம்மா ஆப்போசிட்டில் நிற்கிறாங்களா. உங்கள் அம்மா பார்த்ததும் அம்மா அப்படின்ட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அடி தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரு நீ அழுது இல்லை, ஐயோயோ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா ஒன்றும் ஆகலை, வாடி வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்றும் ஆகலையா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, நீங்கள் போயிட்டீங்களா. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த குழந்தை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானா. ஸோ அதனால ஜிமினுக்கு வந்துட்டு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே அவரு வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாம் குழந்தைக்கு வருவாங்க. ஸோ ஜிமினோட அம்மா அப்பாலாம் வராங்க. ஸோ வந்ததும் நீ இப்படி ஒரு விஷயம் சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குதா, வந்து ரெடியாகுங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கவும், அதுவா உனக்கு வந்துட்டு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நைட்டு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம்டா, நீ வந்துட்டு எப்படா ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜிமினும் பார்க்குறாரு, என்னடா இது அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. அவர் இன்னும் தெளிவாக முடிவு பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனாலும் அதுக்குள்ளே இவங்க அவசரப்படுத்தவும் சரி ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. ஸோ பையன் தூங்கிட்டே இருக்கனால ஜிமினோட அம்மா தான் அவனை தூக்கிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஜிமின் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் நீங்கள் என்னன்னா செம போதையில் தானே இருக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடி குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கவும், லைட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. லைட்டாவா அடி பாவி அப்படின்னு சொல்லி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் உட்கார வச்சு தண்ணி எப்படி தள்ளி எடுத்து புத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கெட்டாக ஊற்றுறாங்க. அப்பயாவது தெரியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது. இன்னும் எச்சா வளர்ந்துட்டே இருக்கிறீங்க. அவங்க அப்படியே மூஞ்சில் தண்ணி 1 மணி நேரம் ஆச்சு உங்களை குளிப்பாட்டி வெளியே கூட்டு வரதுக்கு. என்ன ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, அப்பாவுக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்லான்னு கேள்வி கொஞ்சம் தெளிவாயிடுச்சுல, அதனால கேட்குறீங்க. அதுவா உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. எதே கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி சும்மா அப்படி சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டேல, அதனால தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படிமா சொல்லவும், ஏமாத்திட்டே நீ நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க, கெஞ்சுறாங்க ப்ளீஸ் இன்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணி போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எதுக்கு இது மாதிரி பண்ணுற, எனக்கு தான் வேணாம்னு சொல்கிறேன்ல நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கெஞ்சதுனால சரி ஓகே இருக்கிறேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமினோட கார் வந்துட்டு வீட்டுக்கு வருது. நேராக உங்களோட வீட்டுக்கு தான் வருது. ஸோ உங்களோட அம்மா அப்பாலாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு வரவேற்கிறாங்க. வரவேற்கிறதுக்கப்புறம் ஜிமின் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ தான் உங்களை வர சொல்கிறாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது, ஜிமினுக்கும் யாருன்னு தெரியாது. ஒரு மாதிரி அவர் பதற்றத்தில் தான் வந்து உட்காந்துருக்காரு. நீங்களும் பிடிக்காத வேண்டாம் விருப்பம் தான் வரீங்க. ஸோ வெளில வரீங்க. ஸோ வெளில வந்ததுமே அதாவது வர சொல்லுவாங்களே பொண்ணு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்ததுமே பார்த்தா ஜிமின் தான். உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஜிமினுக்கு அதோட ஷாக்காக இருக்குது. ஆத்தாடி இவளா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் ஒரு மாதிரி அவர் ஃப்ளைட்டில் கூட பயந்துட்டே வந்திருப்பாரு. இவ்வளோ மாதிரியே வேறு யாராவது இருந்தால் நம்ம பையனை பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு தாட் வந்திருக்கும்ல. ஸோ உங்களை பார்த்து தான் அவருக்கு ஒரு மாதிரி சின்ன ஷாக்கு. என்னென்னா நீங்கள் குடிச்சிட்டு ஆடுறது நினச்ச ஷாக்கு. ஆனால் மற்றபடி குழந்தைகிட்ட இருக்கிறத நினச்சி பார்த்தா அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அமைதியாக உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு ஜிமினி பார்க்குறீங்க. பார்த்தது உங்களுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்படி நீங்கள் 2 பேர் மாற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ தான் உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு அந்த குழந்தைய வாட்ச் பண்ணுறாங்க. அதாவது ஜிமினோட அம்மா கையில் இருக்கிறான். இது யார் குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஜிமினுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை இருக்கிறது எல்லாமே. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் உங்களோட அப்பா வந்து அந்த குழந்தைய இப்போ தான் பார்க்குறாங்க. ஒரு வேளை ஜிமினோட தங்கச்சி தம்பி இந்த மாதிரி யாராவது குழந்தைங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இது யார் குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சடனாக இதை கேட்டது ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படின்னா உண்மை எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அப்பா பார்க்கவும் அவங்களோட அம்மா வந்துட்டு இன்னும் சொல்லலடா, தப்பாக எடுத்துக்காத, நம்ம இப்போ சொல்லிடலாம், சொல்லி பேசலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிறத பார்த்துட்டு உங்களோட அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் கல்யாணமே ஆகலை, நீங்கள் பாட்டுக்கு 2ஆம் தரமாக அது குழந்தையோட வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. என்ன பேசிட்டு இருக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அதுவும் இப்போ தான் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு தோணி இருக்கும். ஸோ உங்கள் அப்பா பேசுறது கேட்டுட்டு அவ்வளோதான் புஷ்ஷுன்னு போயிடுச்சு எல்லாமே.
உங்க அம்மா வாயை திறக்கல. அவங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ நல்ல இடம் கல்யாணம் பண்ணி வச்சாலாம் தான் நினச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி தெரியல. அப்படி வந்துட்டு அவங்களும் அமைதியாவே நிற்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் வந்துட்டு கை கெட்டிருந்து வாய் கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட டாடி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு வந்துட்டு இன்னும் கல்யாணமே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜுங்க. இந்த மாதிரி குழந்தை இருக்கிற ஒரு பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? முன்னாடியே எங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஐயோ தகப்பா வாய மூடியா அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. பட் அமைதியாகவே இருக்கீங்க. சரி என்ன பண்ணுறது, அப்பனா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த பக்கம் ஜிம்மிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும்ல இந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ. சரி பரவாயில்லங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாரும் உங்களே பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப உங்களே தான் பார்த்துருக்காங்க. உங்கள் அம்மாவுக்குனா ஷாக்கு. உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருமானம் அவங்க வந்துட்டு கனவு கண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வருது. ஆனால் என்ன பிரயோஜனம், ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறாலே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இங்கே பாரு வைன், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லவும், எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இதை கேட்டு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜிமின்னா அதை விட ஷாக்காக இருக்கிறாரு. ஆனால் உங்களோட அப்பாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. உங்கள் அம்மாவுக்கு கூட சரி ஓகே, அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயமாச்சே. அதனால ஆனால் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அவங்ககிட்ட ஒயன் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இங்கே பாருமா, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ இது நமக்கு வேணாம், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன் செட் ஆகாது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாருமா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் குழந்தை பாரு, 4 வயசில் குழந்தை இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என் பையன் அப்படின்னு நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கனால கலங்குது. ஜிம்மோட அப்பாவுக்கு அம்மாவுக்குனா ஒரு மாதிரி நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எமோஷனல் ஆகுறாங்க அவங்க 3 பேருமே. இந்த பக்கம் அந்த பையனை அப்படியே அழகாக தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ உங்கள் அப்பாவுக்குன்னா கடுப்பாகுது. என்னம்மா பேசிட்டு இருக்கிற, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறியா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் சொல்கிறேன்ல அவன் ஏன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட குழந்தை இருந்திருப்பான்ல. ஸோ அவனை போயிட்டு அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துட்டு அவனை தூக்கிட்டு உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேனே தெரியல. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பாருங்க அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ்ங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீ, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்னங்க, அவங்க ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்கல்ல. ஸோ குழந்தை வச்சுட்டு தனியாக கஷ்டப்படுறாரு. இந்த இடத்துல அதாவது நம்மளோட பையனை அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவர் நம்மளோட பையனாக இருந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம அது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்போம். ஏங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பேசி எல்லாமே கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் முடியுது. ஜிமினும் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் வந்துட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாரு. நீங்கள் அப்படி பண்ணதை பார்த்தே அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்பணும்ல, அதனால வந்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வராரு. ஸோ நீங்கள் ரூமில் இருப்பீங்களா? ஸோ ஜிமின் கிட்ட வந்துட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை பையன், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம பையன் தானே, நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அப்படி சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. இல்லை அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக போயிடுறாரு. இப்போது ஜிமின் வீட்டில் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களோட அப்பாவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன தான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தானே ஒத்துக்க வச்சுருக்காங்க உங்களோட அப்பாவை உங்களோட அம்மா. அதனால் அவர் ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தான் இருக்கார். ஏன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அமைதியாக இருக்கார். ஆனால் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜிம்மியோட ஃபேமிலி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிமின் பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடறாரு. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே ஜிம்மி அம்மாட்ட அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. எங்க நிஜமாவே எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தீங்க? எனக்கு ஒரு மாதிரி புல் அடிச்சு போயிடுச்சுங்க. அவன் என்னங்க அந்த மாதிரி, அவன் ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எடுத்துகிட்டு உள்ள போயிட்டா. இன்னைக்கு கூட குழந்தை கொடுத்து கூட விடலைங்க. இப்படி மாதிரி கேட்கவும் அந்த ஜிம்மியோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு உங்களோட அத்தையை பார்த்து. ஓகேவா, இதுக்கு மேலே உங்களுக்கு அத்தை தானே. ஸோ உங்களோட அத்தையை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. எங்க இப்படி சிரிக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மியோட அப்பா அவங்களோட அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் நடந்தப்போ எல்லாமே பேசிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அவங்க அப்பா கிட்ட தானே இந்த மாதிரி என்னோட க்ரஷ் பார்லிமெண்ட் மீட்டிங்கில் தான் கூட நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஜிம்மினை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கலங்கி இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக சேடாக இருந்திருப்பீங்க. அவங்களோட அப்பா கூட உங்ககிட்ட மறுபடியும் வந்து கேட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிப்பீங்கன்னா, என்னோட க்ரஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. டக்குன்னு அவருக்கு அப்போ புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் போகிறப்ப நீங்கள் திரும்பி ஜிம்மினை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணால் கலங்கி போயிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு போயிருப்பீங்கல்ல. ஸோ அப்போ அவர் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தேகமாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் சொன்னது வந்துட்டு ஜிம்மினை பற்றி தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாமே லேட்டாக தானே ஆயிடுச்சு. நீங்கள் அது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லைல்ல வாய் திறந்து. பார்லிமெண்ட் மீட்டிங்னா கூட சொல்லுவேன்னு சொன்னால், ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் கல்யாணம் தான் ஆயிடுச்சு, அப்போ கூட வாய் திறந்து சொல்லலை. பட் பரவாயில்ல, லைஃப் அவங்கள சேர்த்து வச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட அத்தைக்குன்னா கடலை கலங்குது, ஏங்க நிஜமாவா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா வந்துட்டு சரி ஓகே இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்களே சரி என்ன பண்ணுறது உங்களை பார்த்து சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த அன்றைக்கி அவ்வளோ க்ளோஸாக அவர்கிட்ட பேசியிருந்திருப்பீங்கல்ல. ஸோ வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்தலாம் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆக வைக்கலாம்னு நினச்சிட்டு உங்களை வந்து தேடிட்டு வந்திருப்பாரு. ஆனால் வந்து பார்க்குறப்ப நீங்கள் அந்த நாட்டிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு நாட்டுக்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு வேளை வந்துட்டு இதனால தானோ ஸோ இதுக்கப்புறம் அவளால் இங்கே இருக்க முடியலன்னு போயிட்டாளா எல்லாத்துக்காரும் நம்ம பையன் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜிமினே வந்துட்டு குறை சொல்ல முடியாதுல்ல ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினி தெரியும். ஆனால் ஜிம்மிக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மியோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் நம்ம வந்துட்டு ஒயனே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா அவள் 2 வருஷம் ஜிம்மினி அவன்கிட்ட பேசக்கூட இல்லை ஆனால் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காள்ல. அதுவும் இல்லாமல் இப்போ அவனால தான் வந்துட்டு ஃபாரினே போயிருக்கா. பேசாமல் நம்ம அவங்க இடத்தையும் மீட் பண்ண வச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களோட அத்தை வாய்ப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவள் அந்த நாட்டில் தான் இருக்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவள் இருக்கிற பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இவன் கூட குழந்தைய அனுப்பி வச்சேன். 2 பேத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குறப்போ அவள் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது நமக்கு அவள் ரியாக்ஷன் பார்த்தா தெரியும்ல. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பார் போல. உங்களோட அத்தை அப்படியே வாய்ப்பு வந்து கேட்டுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அது இல்லாமல் யோசிச்சுப்பாரு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏர்போர்ட்லேயும் ஒன்றா தான் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு. நடந்த எல்லாத்துக்கான இவங்க அப்பா தான் போல. ஏங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா எனக்கு தெரியாமன்னு கேட்குறாங்க. உனக்கு எதுதான் தெரிஞ்சிருக்குது உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே. அவளும் வந்துட்டு 5 வருஷம் வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அவளை பற்றி நான் விசாரிக்காதனாலே இல்லை எல்லா பக்கம் வந்துட்டு ஆள்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களை எல்லாருமே அங்கங்கே கண்காணிச்சிட்டே தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ அதனால் எப்பவுமே ஜிம்னோட அப்பா உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அதாவது சந்தேகப்பட்டு இல்லை உங்கள் மேலே இருக்கிற ஒரு கேரில் தான். ஸோ ஒயனை விட பெஸ்ட்டாக ஒரு பொண்ணெல்லாம் ஜிமினுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட்றப்ப இவ்வளோ ஆசையாக வச்சுக்கிறா. நீ நடந்தது பார்த்தல அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தூக்கிட்டு போனா. ஸோ அதுதான் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா பார்த்தாங்களா கண் கூட. ஸோ அதனால் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சரி ஓகே 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் ஜிமினுக்கு தெரியுமான்னு கேட்கவும் இது வரைக்கும் அந்த நாய்க்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் ஜிமின் இவங்க பேசுனதெல்லாம் வந்துட்டு சும்மா தண்ணி குடிக்கலாம் கீழே வந்திருப்பாரு. ஆனால் அவங்க பேசுனது எல்லாமே கேட்டுட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கில்ட்டியாகவும் இருக்குது ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு 5 வருஷம் சம்மந்தமே இல்லாமல் அது கல்யாணம் ஆகி தெரிஞ்சு கூட வேற ஒருத்தங்களை பிடிச்சிக்காம எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இப்படி வந்துட்டு இருந்திருக்காளா. அப்போ அவள் புலம்புறதுக்கு பேசுறதுக்கு அழுதுக்கு எல்லாத்துக்கான நாம தானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே பெட்ரூமில் போய் படுத்துட்டு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. நீ என் முன்னாடி இதுக்கு மேலே வரவே கூடாது. ஆல்ரெடி நான் உன்னால் பட்டது போதும் 7 வருஷம் போச்சு அப்படின்னு ஏதோ கத்திட்டு இருப்பீங்க. கரெக்டாக இருக்குது அவர் எண்ணி பார்க்குறாரு. எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு மாதிரி கடலை கலங்கிச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே ஃபைனலாக உன்னோட க்ரஷ் உனக்கு தான் அப்படி மாதிரி அவரே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 2-3 டேஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களோட வீட்டில் எப்படின்னா அந்த குழந்தை இருக்குல்ல அவனை வந்துட்டு நல்லாவே கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உங்களோட அம்மானா பேரன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த அந்த ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்பா தான் ஓசிங்க வரைக்கும் உட்காந்துக்கிறாரு. அவன் ஒரு மாதிரி வரைச்சு பார்க்குறது முறைச்சு பார்க்குறது. அவன் நல்லா விளையாடுறான் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு அந்த குட்டி பையன் கொஞ்ச நேரம் கூட அப்பா எங்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னடா டேடியை பார்க்கணும்னு தோணலையா உனக்கு டேடியை நீ மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் வந்துட்டு இல்லை மம்மி நான் தான் உங்கள் கூட இருக்கல. ஸோ மம்மி கூட இருக்கிறப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓய் அப்படின்னா உனக்கு டேடி பார்க்கணும்னு தோணவே இல்லையா நிஜமா அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக டேடி கூடயே தானே இருந்தேன். அப்போ மம்மி ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியும் தான் ஆனால் என்ன பண்ணுறது மம்மிக்கு கொஞ்சம் வேலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவா நான் வெறும் ஃபோட்டோ மட்டுமே பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். இது ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தியா யார் ஃபோட்டோடான்னு கேட்கவும் மம்மி உங்கள் ஃபோட்டோ தான் அப்படிங்கிறான். என்னடா பேசிட்டு இருக்குன்னு சொல்லவும் அவன்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன டாலர் மாதிரி இருக்குது ஓகேவா காலத்தில் போட்டிருக்கான். ஸோ அந்த டாலர் வந்து காட்டுறான். இது என்னோட டாலர் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டாலர் உங்களோட இல்லை இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த டாலர் ஓப்பன் பண்ணால் அதில் உங்களோட ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் செம ஷாக்காக இருக்குது. இது ஏன் ஃபோட்டோ எப்படி உனக்குன்னு கேட்கவும் தாத்தா தான் கொடுத்தாங்க. மம்மி எங்கேன்னு கேட்குறப்போ மம்மி வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க. இந்த நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோ உங்க கூடவே இருப்பாங்க. சீக்கிரமாக நான் மம்மியை விட்டு கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தாத்தா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி புரியலை ஒன்றுமே. ஏன்னா நீங்கள் ஜிம்மியோட அப்பா கிட்ட அதாவது இந்த மாதிரி ஜிமின் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனால் முழுசாக ஜிமின் தான் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு வேளை இவருக்கு தெரிஞ்சிச்சா எப்போ தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் போயிட்டு பாட்டி கூட விளையாடுறேன்ட்டு ஓடிட்டேன். உங்களோட அம்மா கிட்ட உங்களோட அம்மா வந்துட்டு அவனுக்கு எதுவும் சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. அதை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படி சாப்பிட்டு இருக்கிறப்போ போட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு அதெல்லாம் தூக்கிட்டு உங்களோட அப்பா கிட்ட போகிறான். உங்களோட அப்பாவுக்கு தான் அவனுக்கு பிடிக்காதே. பிடிக்காதுன்னா சுத்தமாக கிடையாது. பட் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படியே அந்த குழந்தை கொண்டு வந்து அந்த திங்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்நாக்ஸ் அதை கொண்டு வந்து உங்களோட அப்பா கிட்ட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டான். அவர் அந்த பக்கம் அப்படி திரும்பிக்கிறாரு. அவனும் மறுபடியும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு தாத்தா எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு அவன் அப்படி க்யூட்டாக சொல்கிறான். அதுவும் அந்த கட்டப்பில் அப்படியே சிரிக்கிறான் பார்த்தீங்களா. அச்சோ அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படி பார்த்தும் பார்க்காத சைடில் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்படி கொடுத்துட்டு இருக்கிறான். அவருக்கு வந்துட்டு அவனை எதுவுமே சொல்ல மனசே இல்லை. ஆனாலும் வந்துட்டு அந்த ஈகோ இடிக்குது.
சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அவன் பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்து அது குட்டி கை ஓகேவா. ஸோ அந்த குட்டி கையில் அப்படியே அள்ள முடியாமல் அழுறான். ஸோ அப்படியே ஒரு 2 பீஸ் தான் வருது. அப்படியே அதை எடுத்து ஆக்காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரோட வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு ஆக்காட்டு சொல்லி நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே குழந்தை அந்த மாதிரி கை கொண்டு போய் ஆக்காட்டுன்னு சொல்லி ஊட்டி விடுறதுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும். அதே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. என்னவோ தெரியல உங்களோட டேடிக்கே கண்ணால கலங்கிடுச்சு. அப்படியே வந்துட்டு அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு உனக்கு மம்மி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மம்மி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவனுக்கு ஊட்டி விடவும் அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது 2 அதாவது இங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ அப்படியே வந்துட்டு வர சும்மா யதார்த்தமாக வெளியே வந்திருப்பீங்க. ஸோ அப்படி எட்டி பார்த்தா அப்படின்னா இங்கே இந்த மாதிரி நடக்குது. உங்களுக்கு செம ஷாக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்குன்னு அதோட ஷாக்கு. நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிட்டு இருக்கிறாங்க. தாத்தாவும் பேரணும்னு சொல்லிட்டு அப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டேடி வந்துட்டு ஏன் பேரன் நான் விளையாடுறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு விளையாட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 3 days ஆகுது. அதுக்கப்புறம் வெட்டிங்லாம் வரும்ல. ஸோ வெட்டிங் டே வந்துருச்சு. அதனால நீங்கள் வந்துட்டு சாரா கிட்ட வந்து வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிருப்பீங்க. அவளும் வந்துட்டு நீங்கள் எது கூப்பிட்டாலும் என்ன எதுன்னு கேட்காம வந்துடுவா. ஸோ கிளம்பி வந்துட்டு இருக்கிறா. அவளுக்கு இது எதுவுமே தெரியாது. இங்கே நடக்கிற எதுவுமே அவளுக்கு தெரியாது. இப்போ வெட்டிங் டே அன்றைக்கி கரெக்டாக அவளும் வீட்டுக்கு வரா. ஸோ வீட்டிலே தான் வெட்டிங் மாதிரி வச்சிருப்பாங்க. ப்ரீஸ்டெல்லாம் வீட்டிலே தான் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா ஜிம்மிக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறனால நீங்களும் வந்துட்டு எனக்கு மேரேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணணும்னு ஆசை இல்லைப்பா. ஸோ நான் வந்துட்டு இப்படி சிம்பிளாக பண்ணிக்கிறேன் ஓகே சொல்லிப்பீங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு கார்டனில் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு சாரா உள்ளே வரவும் கரெக்டாக நீங்கள் கல்யாணம் கோல் நிற்கிறீங்க. அவள் பார்த்துட்டு ஏ என்னடி இது அப்படின்ட்டு ஓடி வரா. ஓடி வந்ததும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சாரா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒத்துக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்படி நல்லா இருப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஓகே சொல்லிட்டல எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி ஹாப்பியில் டியர்லாம் வருது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டைட்டாக நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஸோ நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் யார் பையன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் எதுவுமே சொல்ல நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. ஸோ அவளும் யாராக இருக்கும்னு அப்படி கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ உங்களோட வெட்டிங் அப்படிங்கிறனால நீங்கள் வேலை செய்கிறீங்களா. ஸோ இதே கம்பெனி தான் அங்கே வேறு ஊரில் ஒரு பிரான்ச்சாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்களே வந்துட்டு அதெல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாரா வந்துட்டால அவள் வந்துட்டு கண்டிப்பாக உன்னோட வெட்டிங்க்கு நான் தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் நின்றுப்பான். நீ போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அதாவது சீனியர் பையன் ஜூனியர் பையன் நீ போடா கட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரை தள்ளி விடுறா. அவன் பார்க்குறான் வந்துட்டியாக்கா நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்துட்டேன்டா சூப்பராக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த கேமரா கிட்ட வந்து நின்றுட்டு கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி வந்து அவள் பக்கத்தில் நின்றுட்டு நீ கீழே கவர் பண்ணு நான் மேலே கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டது அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணீராக வந்துருச்சு. ஏன்னா ஜிமினோட கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் இதை தானே சொல்லியிருந்திருப்பீங்க. அப்படியே அவள் லைட்டாக எமோஷனல் ஆகிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க. உனக்கு ஓகே தானா இந்த கல்யாணத்தில் பிடிச்சிருக்கா உனக்கு விருப்பம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு ஓகே நீ முதல்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே நான் அவ்வளோ அப்படியே கீழே வந்து அப்படி கவர் பண்ணுறதுக்கு அப்படியே கேமரா இருக்குல்ல. ஸோ கேமரா வந்து கீழே கவர் பண்ணிட்டு இருக்கா ஜூம் பண்ணிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே நடந்து வராரு. ஸோ கரெக்டாக அவள் ஃபுட்லேருந்து தானே எடுக்கிறா. ஸோ அப்படியே கீழே அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஃபேஸ் கிட்ட வரும்போது அவளுக்கு அப்படியே செம ஷாக்கு. அப்படியே கண்ணாடி விரிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் கேமரா கிட்டேருந்து இந்த பக்கம் எடுத்து நல்லா நட்சத்திரம் தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்கிறா. ஸோ ஜிமின் தான் அப்படியே நீங்கள் அவளை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அவளுக்குன்னா கண்ணால் கண்ணீராக வருது. வயன் நிஜமா தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ உங்களை விட அவள் தான் ரொம்ப ஹாப்பியாக உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவள் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பா. என்னன்னாலும் சரி ஃபைனலாக உன்னோட க்ரஷ் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் நிற்கிறோம். உங்களோட டேடி வந்து உங்களுக்கு கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க. ஸோ இவன் தான் ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கா. அப்படி செம்ம ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்குது. ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போது உங்களோட மாமனார் அதாவது ஜிமியோட அப்பாக்கல்ல அவர் வராரு. ஸோ அவரை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கடலில் கலங்குதீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் தான் இதெல்லாமே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா குழந்தையோட டாலரில் கூட உங்களோட போட்டோ வச்சு நீங்கள் தான் அம்மான்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு பைபிளில். ஸோ இது ஜிமின்கே தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட என்ன ஆனாலும் சரிம்மா ஃபைனலாக உன்னோட க்ரஷ் உனக்கு தானே கிடச்சிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் உங்களாட்ட ஹக் பண்ணி ஆறுதல் அந்த முதுகு தட்டி ஆறுதல் சொல்லுவாங்களே. ஸோ நல்ல பொண்ணு ஓகேவா நல்லபடியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு வாழ்த்துறாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது க்யூட்டாக. ஸோ அதெல்லாமே அழகாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறா சாராவும். எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ரிங் இருக்குல்ல. ஸோ இன்னொரு ரிங் வந்துட்டு ஒரு குட்டி ரிங் பாக்ஸ் எடுத்து காட்டுறீங்க. அது யாருக்கு அந்த குட்டி பையனுக்கு தான். அவன் வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கை நீட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவனுக்கு கை நீட்டவும் அழகாக அந்த ரிங் அப்படியே போட்டு விடுறீங்க அவனுக்கு. ஸோ ஜிமினுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்பவுமே அவனை ரொம்பவே கன்சிடர் பண்ணிக்கிறீங்களா. ஸோ அவங்க கூட எப்பவுமே ஜெல்லாகிறீங்க. நீங்கள் ஜிமின் கிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ ஆனால் அந்த குழந்தைய அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அது அவருக்கு ஃபஸ்ட் டைமே தெரிஞ்சிருக்கும். என்ன தான் குடிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட வந்துட்டு அவ்வளோ கேரிங்காக பேசிட்டு இருந்திருப்பீங்க. அவனுக்கு ஃபுட்டு ஊட்டி விடுறது அப்படி தூக்கி வச்சுட்டு இது பண்ணுறது. ஸோ அதெல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்குமா. அப்படியே 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜிமின் வீட்டுக்கு தானே போகணும். ஸோ அங்கே போயிட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறமா
உங்களோட அத்தை வந்து 2 பேத்தையும் ஒண்ணா உள்ள வர சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இருங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ எடுத்துட்டு வர போயிருக்காங்க. உங்களோட மாமா கார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜிம்மி என்ன பண்றாருன்னா, உங்கள அப்படியே தனியா அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டாரு. நீங்க பார்க்குறீங்க, ஒண்ணா தானே வர சொன்னாரு, ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி முன்னாடி போயிட்டு நின்னுட்டு அப்படியே உங்க பக்கமா பார்த்து திரும்பி அப்படியே 2 கை நீட்டி, ஃபைனலா உன்னோட க்ரஷ் உனக்கு தானே கடைசியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா ஜிம்மிக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டீங்க. ஸோ அப்படியே ஓடி வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு உள்ளேருந்து வரவங்களோட அத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. வெளியேருந்து வரவங்களோட மாமா பார்த்துட்டு அவருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அந்த குட்டி ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. எங்கே அப்படின்னா அவன் வந்துட்டு நான் தாத்தா பாட்டி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா கூட நல்லா ஒட்டிக்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் வெளில போகிறோம், பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க கூட வரல. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டு உங்களை ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு உங்களை அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு 2-3 டேஸ் இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் ஒன் டே ஜிமின் உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேளுங்க அப்படிங்கிறீங்க. சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சாரியா எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவர் வந்துட்டு, இல்லை உன்னை ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, நிஜமாவே சாரி அதுக்கு. அப்புறம் நீ நிறையா ஹர்ட் ஆயிருக்கல என்னால், அதனால மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களோட கை பிடிச்சிட்டு சாரி அப்படிங்கிறத ஒரு மாதிரி பொலைட்டாக தான் கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அகைன் கேட்குறாரு, நீ பார்லிமெண்ட் மீட்டிங்கில் இருந்தால் கூட என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தியாமாவே, அப்புறம் ஏன் நான் உன் கண்முன்னாடி தானே இருந்தேன், வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு வேளை நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் முடியாது தானே அப்படின்னு சொல்லவும், ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு. இல்லை இல்லை அது வந்துட்டு உங்களுக்கு அன்றைக்கி கல்யாணம், எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியும் என்ன, நான் ப்ரப்போஸே பண்ணியிருந்தா கூட அது வந்துட்டு தப்பு தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை தப்பு இல்லை, வைன் என்ன பண்ணாலும் அது தப்பே இல்லை, எந்த இடத்துல என்ன பண்ணால் கூட அது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மினை வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு, ஓகே ஓகே பார்த்ததெல்லாம் போதும், ஒரு பார்ட்டி இருக்குது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்புறீங்க. 2 பேரும் அப்படியே பார்ட்டி கிளம்புறீங்க. குட்டி பையன் இருக்கால, ஸோ அவனும் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கான். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே போகிறீங்க. ஸோ காலைல 2 பேரும் முன்னாடி, அதாவது குழந்தைய நீங்கள் மடியில் வச்சு உட்காந்துக்கிறீங்க. ஜிம் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டியெல்லாம் போயிட்டு செம்மையாக வந்துட்டு அங்கேயும் சரக்கு தான், நல்லா சரக்கு அடியேன்னு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு ட்ரைவ் பண்ணல. ஸோ அவர் லைட்டாக தான் குடிச்சிருப்பாரு. ஸோ அதிகமாக அவர் சும்மா லைட்டாக அந்த பார்ட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக மட்டும் குடிச்சிருப்பாரு. மற்றபடி நீங்கள் தான் ஃபுல்லாகவே சரக்கு அடிச்சிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு வளரிட்டே தான் வரீங்க. குழந்தை வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். உங்களால் தூக்க முடியல அவனை. ஜிம்மி தான் அவனை கேரி பண்ணிட்டு வந்து அப்புறம் காரில் பின்னாடி உட்கார வச்சுட்டு உங்களை முன்னாடி உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு வளரிட்டே இருக்கிறீங்க. அவன் தூங்கிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோ போதையிலையும் வந்துட்டு, ஆமாம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப முடியாமல் திரும்பி அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், உனக்கு தான் போதையாக இருக்குல்ல, அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லவும், அதுக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு கண்ணு வேறு தெரியல, ஒரே மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டாலே ஜிமினுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்து தான் ஞாபகம் இருக்கும். என்ன நீங்கள் ஒரே மங்களாக தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அதே மாதிரி இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அவன் இருக்கிறீங்க. அவனும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், பெல்ட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு. ஒரு நிமிஷம் நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்குள்ளே இருந்து இந்த பக்கம் அதை முன்னாடி இருந்து பின்னாடி சீட்டுக்கு எகிருவோம்ல, அந்த மாதிரி எகிரிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை பிடிச்சி அப்படியே அமைதியாக இழுத்து உட்கார வைக்கிறாரு. அமைதியாக இரு கொஞ்சம் நேரம், போலீஸ்லாம் நிற்கிறாங்க, அந்த மாதிரி குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு வந்துட்டு பையனா ரொம்ப பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப பிடிக்கும், இந்த வாழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குற ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த க்ரஷ் டைம் லவ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அப்போயே வந்துட்டு இமேஜின்லாம் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு பையன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த பாதியிலேயே வளரிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் டக்குன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆனால் எனக்கு பொண்ணு வேணுமே அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. அடித்த போதெல்லாம் அப்படியே தலைக்கு ஏறி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே மொத்தமாக இறங்குன மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக தெளிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் முட்டைக்கணி போட்டு அப்படியே ஜிமினியே பார்த்துட்டு இருக்கவும், என் முட்டைக்கணி சொல்கிறது புரியலையா, எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். அதே ஃபீலோட நீங்கள் ஜிமினை பார்க்க, ஜிமின் உங்களை பார்க்க, நான் இந்த ஸ்டோரியை முடிக்க, ஓகே டே நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. டியர் அது வந்துட்டு நான் பேசுறது ரொம்பவே ஸ்பீடாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு எஃப்எஃப்எல்லாம் கேட்குறப்போ 2x ஸ்பீடில் வச்சு கேட்பேனா. ஸோ அதை வந்துட்டு நான் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கேட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு எஃப்எஃப்பை ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, நான் பேசுகிறப்போ எனக்கு 1x ஸ்பீடாவது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. என்னால் வந்துட்டு ஸ்லோவாக பேசவே முடியறதில்ல. அதேமாரி நான் ஸ்லோவாக பேசினேன் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் எல்லாம் மறந்து போயிடுது. ஸோ அதான் உண்மை. அதனால் என்னால் வந்துட்டு ஸ்லோவாக பேசவே முடிய மாட்டேங்குது. பட் இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரை பண்ணி ஸ்லோவாக பேசியிருக்கிறேன் ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு என்னது நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே தான். இன்கேஸ் நான் பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் டேர் கோச்சிக்காதீங்க. கோச்சிக்காமல் அந்த ப்ளேபேக் ஸ்பீடுக்குள்ளே அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டுக்கோங்க.
கேட்டுக்கோங்க. இன்கேஸ் நான் பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா இல்லை ஸ்லோவாக இருக்கிற மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா ஐயோ வாய் வளருதே. ஓகே, ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளே பேக் ஸ்பீட் ஆஸ் யூஸ்வல் நம்ம அதிகமாக வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு கேட்டுக்கோங்க. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி கேட்டால் ப்ளீஸ் டியர் மன்னிச்சு நான் வந்துட்டு ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன எனக்கு இதுக்கு வரவே மாட்டேங்குது அப்படி நான் ஸ்லோவாக வந்துட்டே இருக்குது. அதுதான் டியர் எனக்கு பிரச்சனையே. ப்ளீஸ் என்னை மன்னிச்சு கோச்சிக்காதீங்க. பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு என்ன ராகவேடியர், இந்த எண்டிங் உங்களுக்கு ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்துட்டு இன்னொரு அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை வேறு மாதிரி என் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆனால் அது வந்துட்டு எப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன் முதல்லேருந்து உட்காந்து. ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஓகேவா? ஸோ எனக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? டாட்டா.